அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்ருக்கோம். 6 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا. ஓகே, ரூல் பார்க்கலாம். நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். நூன் முஷதாவில் யாமதா இருக்குது, 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். மீமில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத் அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தஅவுதுஹும் லிதஃபிர லஹும். ஸோ 2 இடத்துலையுமே மீம் சுக்கூனுக்கு அப்புறமா இங்கே லாம், இங்கே மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஜீம். இதுவா ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் ஓதும்போது தஅவுதுஹும்னு அழுத்தவோ அந்த இடத்துல நீட்டவோ செய்யக்கூடாது. தஃபிரா ரா வழிநடத்தி அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலிஃப். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் ஹலிஃப். ஸோ 2 இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற முன்ஃபஸலுடைய ரூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து ஓதணும். தென் ஸ்வா வழிநடத்தி அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தால்ல அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா வாவ், இங்கேயும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா வாவ். ஸோ தொடர்ந்து மீம் சுக்கூனுக்கு அப்புறமா வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் கவனிக்கணும். எல்லாமே இதுஹார் ஷஃபவியாக இருக்குது இந்த ஆசனத்தில். ஸோ அந்த இடத்துல குன்னா செய்யாதீங்க. வஸ்தக்ஷவ் சியா. ஸோ இந்த இடத்துல அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அஸ்வரு சுவாதுடைய உச்சரிப்பு, சீனுடைய உச்சரிப்பு, சாவுடைய உச்சரிப்பு எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது சீன், இது ஷீன், இது சா, ஸோ இது ஸ்வாத். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓதுங்க. வஸ் தக் கேஃப் சுக்கூன் இருக்கா, ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ரா தொமா பச்சு வந்துருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து தான் ஓதணும். இங்கே பாருங்களேன், இதுக்கப்புறமா வாவ் இருந்தாலும் கூட அலிஃப் சுக்கூன் தான் இருக்குது. ஸோ வஸ் தக் பருஸ் திக் இந்த மாதிரி கேஃப் சுக்கூன், இங்கே ஹம்ஸ் அகெயின். ஸோ பா ரா இந்த இடத்துல ஃபத்தாத்தைன் வந்திருக்கு. நம்ம ஃபத்தாவை முடித்து ஓதும்போது அலிஃப் மத்தாவுடைய அந்த இதை ஒட்டு ஓதுவோம். ஸோ அதனால் திக் பா ரா அப்படி சொல்கிறோம். 8வது வசனம். ثم إني دعوتهم جهارا. மீம் முஷதா நூன் முஷதா 2 இடத்துலையுமே நீங்கள் குன்னா செய்யணும். இங்கே நூன் முஷதாவில் மட்டும் யாமத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஜிஹாரா. ஸோ மீம் சுக்கூன் இதுஹார் ஷஃபவி உள்ள மாதிரி ஓதுங்க, குன்னா செய்யாதீங்க. ரா போனாயாலும் சரி, தொடர்ந்து இந்த சூறாலாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதை வல்லின தன்மையோட இடத்துல நீங்கள் வல்லினப்படுத்தி ஓதுங்க. தென் வசனத்துடைய முடிவில் ஃபத்தாத்தையும் வந்திருக்கிறதுனால நம்ம ஃபத்தாவை முடித்து அலிஃப் மத்தா கூடிய அந்த சிஃபத்தை கொடுத்து ஓதுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? ஸோ இது பெரிய ஆயாவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்தாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا. ثم إني دعوتهم جهارا.